ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்திங்க. டெட்டு பாஸ் மதிப்பெண் மற்றும் அதோட சர்டிஃபிகேட் குறித்து வெளியேறக்கூடிய மிக முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க அது என்ன தகவல் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெட் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, டெட் பாஸ் மதிப்பெண் 82 75 குறைக்கப்பட்ட பிறகு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, நீங்கள் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதுலேயும் சிலர் வந்து சர்டிஃபிகேட்டில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுதான் சொல்கிறது, அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். அது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். வி கான் சேஞ்ச், அதை நம்மளால் மாற்ற முடியாது அவ்வளோ ஈஸியாக. அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. அடுத்து காம்படிட்டருக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஸ்பெஷலிட்டிக்கு அப்ளை பண்ண டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, இதான் நான் சொல்கிறேன். சரிங்களா, இது ஒரு விஷயம். ஆனால் இப்போது 75 டெட் பாஸ் மதிப்பெண்ணை அனைவருக்கும் 60 அப்படின்னு சொல்லிட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அறிவித்த பிறகு சர்டிஃபிகேட் என்பது ஏன் டவுன்லோட் ஆப்ஷன் வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. சரிங்களா, இந்த விஷயத்தில் நாட் ஷுர், ஓகேவா, ஷுவராக இல்லை அரசே. ஏன் அப்படின்னா, இன்னும் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க 60 மார்க் வேணும்னு. அப்போ 82 75 மாற்றணுன்னாங்க. எலெக்ஷன் டைம்னால சட்டுன்னு 75 மாற்றிட்டாங்க. 75 60 மாற்றணுன்னாங்க பிடபிள்யூடி கேண்டிடேட், அவங்களுக்கு மாற்றிட்டாங்க. ஃபார் ஆல் எல்லாருக்கும் 60ன்னு கேட்டாங்க. அதுக்குள்ளே எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் முக்கியத்துவம் கொடுக்குறதுலையும் ஆல்ரெடி பாஸ் ஆன ஜிஓவை ப்ராசஸ் பண்ணுறதுலையும் கவர்மெண்ட் வந்து பிஸியாக இருந்ததுனால அவங்களால இதை வந்து பண்ண முடியல. சரிங்களா, அதனால் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆப்ஷனு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 60 அப்படிங்கிறது கொடுக்க முடியல. ஒன்றா சேர்த்து கொடுத்துர்லாம் 60, எல்லாருக்கும் பாஸ் மதிப்பெண் 60 அப்படின்னு சொன்ன பிறகு ஒட்டுக்காக சேர்ந்து ஒன்றா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துர்லாம். இப்போ ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியாக தர முடியாதுல்ல. இப்போ 75 மாற்றும்போது ஒரு டைம் கொடுத்தோம், பிடபிள்யூடிக்கு 60 மார்க் மாற்றும்போது ஒரு டைம் பண்ணோம். இப்போ காமனாக 60 மார்க் எல்லாருக்கும் மாற்றும்போது ஒரு டைம் அப்படிங்கும்போது நிறைய அதில் கன்ஃபியூஷன் குளறுபடிகளும் வரும். சரிங்களா, அதனால் மொத்தமாக எல்லாருக்கும் ஒரே அடியாக மாற்றிடலாம் அப்படிங்கிற ரீசன்னால தான் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இன்னும் அவைலபிளாக இல்லை. ஸோ இதுதான் நிறைய பேர் டவுட்டில் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் வந்து இதுதான், இந்த காரணத்தினால்தான். அப்போ எப்போ சார் சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னா, புதிய அரசாங்கம் அமைந்த பிறகு அரசினுடைய கொள்கை முடிவு 60 அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. பட் அது அரசினுடைய கொள்கை முடிவு பொறுத்து தான். நம்ம வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டு, அதுக்கப்புறம் அரசு வந்து அதை வந்து பரிசீலனை பண்ணி ஏற்றுக்கணும். சரிங்களா, ஸோ அப்போ அந்த 60 அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ஒன்றா சேர்த்து எல்லாத்துக்குமே அவைலபிளாக ஆகிடும். அதனால் இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வெளியான பிறகு வரக்கூடிய புதிய ஆட்சியில் தான் அது என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆப்ஷன் எப்போது வெளியிடுவாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். மேக்ஸிமம் அடுத்த மந்த் எண்டுக்குள்ளே நம்மளால் எதிர்பார்க்க முடியும். புதிய அரசு அமைஞ்சு கண்டிப்பாக நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து அவைலபிள் பண்ணிவிடுவாங்க. அதனால் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு புறம் 60 மார்க் வேணுங்கிற நீதிமன்ற வழக்கு ஒரு பக்கம் சென்று கொண்டு இருக்கிறது. அதை நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், என்ன பாசிபிலிட்டி இருக்குது, ஓகேவா, கிடைக்குமா கிடைக்காதா என்னங்கிற விஷயம். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. நம்ம அரசோட கொள்கை முடிவு ஒரு பக்கம் பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, காமெண்ட்டு ஒரு பக்கம் பாசிட்டிவ்னு நினச்சிக்கோங்க. ஓகே, அந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்றில் நம்ம டெட்டு குவாலிஃபை ஆகிடுறோம். அடுத்த நியமன தேர்வுக்கு போகிறோம், அதை மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்தடுத்த அறிவிப்புகள் டிஆர்பியில் அதிரடியாக வெளியாக போகிறது. தேர்வர்கள் கவனமாக ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எந்த அறிவிப்பும் வரலன்ட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஓகேவா, ஸோ ரெகுலராக மோட்டிவேட்டடாக கன்சிஸ்டன்சியாக இருங்க. ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.